வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வண்டி வந்து வாங்கி இன்றைக்கி 2வது நாளுங்க. 2வது நாளாக போய் நமக்கு வண்டி சம்பவம் பண்ணியிருக்கு. என்ன சம்பவம்னா, வண்டி வந்து அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இருக்க அந்த பிரேக்கை பிடிச்சிட்டு தான் பவர் பட்டன் இருந்ததுன்னா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ஓடிட்டு இருந்தேங்க. ஒரு 50 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த லெஃப்ட் ஹேண்டை பிரேக்கை பிடிச்சா பிரேக் பிடிச்ச அந்த சென்ஸே காட்ட மாட்டேங்குது. நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிரேக் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் டேஷ்போர்டில் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பர்சனுக்கு கால் பண்ணி கேட்டால், நீங்கள் பிரேக்கை வந்து தள்ளுங்க, ஃப்ரண்ட்டில் தள்ளுங்கன்னாங்க. அப்புறம் இப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் திடீர்னு பார்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஒர்க்கை பார்க்கலான்ட்டு ஒர்க்குக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்து வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சேம் ப்ராப்ளம், ஸ்டார்ட் ஆகலை. சரி, இது இப்படி விட்ட வேலை கேட்காது அப்படின்ட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு இங்கே பக்கத்தில் வந்து ஷோரூம் இருக்குது, அதுக்கு உடனே டிக்கெட் ரைஸ் பண்ணியாச்சு. டிக்கெட் ரைஸ் பண்ணி பக்கத்தில் என்ன ஷோரூம் இருக்கோ, சிங்கசந்திரா ஷோரூம்னு இங்கே இருக்குங்க பெங்களூரில். சரி, அந்த ஷோரூமுக்கு போவோம் அப்படின்ட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணியாச்சு. வண்டி போகிற வழியிலேயே ஆஃப் ஆகி ஏதோ அடிச்சு வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. குதிரை கூட அடித்தா கூட அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். இந்த வண்டி என்ன வண்டின்னு நமக்கு தெரியலைங்க. இது சரி, கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா அவனுங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, நல்ல வேலைக்குங்க இந்த வண்டியில் 2 சென்சார் வச்சுருக்கானுங்க. ஆக்சுவலாக அந்த சென்சார் வந்து ஒரு சென்சார் அந்த உங்களுக்கு கனெக்ஷன்லாம் கொடுத்து எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த சென்சார் கேலிப்ரேட் ஆகலை. 50% ஏதாவது சம்திங் கேலிப்ரேட் ஆச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, இந்த வண்டியில் 2 சென்சார் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சென்சார், ரைட் ஹேண்டில் ஒரு சென்சார். அந்த லெஃப்ட் தான் நமக்கு ஒர்க் ஆகலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சென்சார் அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஆப்ஷனை மாற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரைட் சைடில் உள்ள அந்த பிரேக்கை பிடிச்சிட்டு பவர் பட்டன் அழுத்தினா தான் ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, லெஃப்ட் சைடில் பிரேக் பிடிச்சிட்டு பவர் பட்டன் தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் அதை புதுசு மாற்றி கொடுங்க, வண்டி வாங்கி 2வது நாள் தான் ஆகுது, இது ஏன் மிஸ்டேக் கிடையாது, மாற்றி கொடுக்கணும்னா ஸ்பேர் இல்லைன்ட்டாங்க. நீங்கள் ஸ்பேரு இங்கே கிடைக்காதுங்க, வந்தால் தான் எப்போ வரணும்னு தெரியும், சொல்ல முடியாது, இப்போதைக்கு ரெடி பண்ணுறேன், நீங்கள் அப்புறமேட்டுக்கு எப்போயா கொண்டு வந்து சர்வீஸ் கொடுங்க அப்படின்ட்டானுங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் வண்டி ஓட்டினா போதும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த ஆக்சுவலாக பிரேக் இஷ்யூ ஸ்டார்டிங்கில் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சேம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே பிரேக் இஷ்யூ இருந்துச்சு. அதை கேட்டால் நீங்கள் அந்த சிலிண்டர்லாம் போயிடுச்சு, நீங்கள் புதுசாக மாற்றணும், ஏதாவது எங்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, ஏதோ பிரேக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பிரேக் பிடிக்குது. சரி, அந்த பிரேக்கை வச்சே ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வண்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஓடிச்சுங்க வண்டி. எனக்கு என்னென்னா, இப்போ டெய்லி ஆக்சுவலாக ரேஞ்சு இல்லைன்றதால நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அவங்ககிட்ட. ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 100 தாங்க தருது அப்படின்னு. எவ்வளோ ஓட்டுறீங்க அப்படின்னாங்க. நான் என்னங்க ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஹைப்பர் மோடு எதுவும் போகக்கூடாது, நார்மல் ஈக்கோ மோடு தான் போய் ஓடிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு ரேஞ்சு இன்னும் வரலைங்க. 320 சொல்லியிருக்கீங்க ரேஞ்சு, எனக்கு 100 தான் வருது, அட்லீஸ்ட் பாதினாவது வரணும்ல அப்படின்னு. சரி, நாங்கள் உங்களுக்கு நான் வந்து ட்ரிகர் பண்ணி விட்றோம் அப்படின்ட்டு ஒரு ஆப் அப்டேட் பண்ணி டவுன்லோட் பண்ணாங்க. சரின்ட்டு அதை பண்ணி யூஸ் பண்ணேன். ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி அவங்க தான் சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க, அப்டேட் பண்ணி அப்புறம் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு டைமு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த டேஷ்போர்டில் 320 கிலோமீட்டர் காட்டுங்க. இந்த 320 கிலோமீட்டர் காட்டும் ஃபுல் சார்ஜ் ஏறினோன்னு. நம்ம 1 கிலோமீட்டர் கிராஸ் ஆகணும்னா இதில் 3 கிலோமீட்டர் ரெடியூஸ் ஆகும். நானும் சரின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டைம்
50 கிலோமீட்டர் போகலான்ட்டு அந்த ரேஞ்ச் காட்டுச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் ஏதோ 9 கிலோமீட்டர் சம்திங் நான் வந்து போக வேண்டியது டிஸ்டன்ஸு, வீட்டுக்கு வர வேண்டிய டிஸ்டன்ஸு. சரி போயிடலாம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டேங்க. வண்டி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஏதோ 25 கிலோமீட்டர் காட்டிகிட்டு இருந்தது. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. சரி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா வண்டி சடனாக வந்து வண்டி ஆஃப் ஆக போகுது அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் இருந்துச்சு. ஒரு 10 செகண்ட் கழிச்சு வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. நட் ரோட்லேயே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? நைட்டு ஒரு 8-9 மணி இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓலாவா ரேப்பிடோ தான் புக் பண்ணேங்க. ரேப்பிடோ புக் பண்ணி அவனை டோ பண்ண சொல்லி வந்து விட்டு அவனுக்கு ஒரு 300 ரூபா காசு கொடுத்தாச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை இங்கேருந்து ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போனோம். டிக்கெட்டு மறுபடியும் எங்கன்னு ஒரு டிக்கெட்டை ரைஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டிக்கெட்டு ஏன் ரைஸ் பண்ணேன்னா, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இதில் ஹைலைட் என்னென்னா, சார்ஜ் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு சார்ஜர் கொடுங்க செக் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு அவங்க மேலேயும் கீழேயும் பார்த்தாங்க. ஏன்னா புதுசாக ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு மேலேயும் கீழேயும் பார்த்தாங்க. சரிங்க இருங்க நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு இங்கேருந்து தள்ளிட்டு போனேன். அது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து தள்ளிட்டு போய் அங்கே அவங்கக்கிட்ட சார்ஜர் வாங்கி பார்த்ததுக்கு நான் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். அவங்க வீட்டிலேருந்து வெளியே வச்சு சார்ஜ் போடுறதுக்காக. அப்போ என்ன ஆச்சுங்க, சார்ஜ் போட்டேன், அது ஏறல. சரி என்னடா, சரி ஷோரூம் தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்ககிட்ட சார்ஜரை கொடுத்துட்டு அந்த ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்து சுற்றினாங்க. அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்த்துனாங்க. பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ நேரம் எதுவும் பண்ணலைங்க. அதுக்கு சார்ஜர் எடுத்து சுற்றினேன், நாய் லபக்குன்னு தொடையில் கடிச்சிருச்சு. ரொம்ப ஆழம் இல்லை, ஆனால் பல்லு பதிஞ்சிருச்சு. என்னடா சத்திய சோதனை அப்படின்ட்டு, சரி நீ இந்த மாதிரி ஆக வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு போய் தொலைது அப்படின்ட்டு வண்டி எடுத்து கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு, வண்டி எடுத்துகிட்டு போகணும். மறுபடியும் ரேப்பிடோ புக் பண்ணால் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டருங்க. 8 கிலோமீட்டர் இது டிராஃபிக். பெங்களூரில் டிராஃபிக்கு சர்வன்னு போவானுங்க வருவானுங்க, எப்படின்னு சொல்ல முடியாது. டோ பண்ணுறது கஷ்டம், அதுக்கு வரணும் அவனுங்க. சரின்ட்டு யோசித்தேன். நம்ம வழக்கம் போல் சேல்ஸ் பர்சனை ஃபோனை போட்டு சொன்னால் ரேப்பிடோ இது ஆக்சுவலாக போர்ட்டர் புக் பண்ணி லாரியில் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு காசை பார்த்தா அதுக்கு 800 ரூபா 1000 ரூபான்னு காட்டுது. 1000 ரூபாய் சம்திங் காட்டுச்சு. என்னடா இது, வண்டி வாங்கி இதுக்கு பெட்ரோல் வண்டியே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்புறம் நான் பார்த்தேன், இன்சூரன்ஸில் செக் பண்ணேன். இன்சூரன்ஸில் தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் இன்சூரன்ஸ். ஆக்சுவலாக வண்டி வாங்குறப்பயே அந்த ஃபெசிலிட்டி இந்த ஃபெசிலிட்டினானுங்க. பேட்டரி பேக்கப்புக்கு ஒரு வாரண்டி கொடுத்தானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சர்வீஸ் அசிஸ்டண்ட்டு, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் சர்வீஸ் இருக்குன்னானுங்க. சரி ரோட் சைடு அசிஸ்டண்ட்டு புக் பண்ணலாமான்ட்டு சேல்ஸ் பர்சன்ட்டை கேட்டேன். பண்ணலாம், ஆனால் இப்போதைக்கு வண்டி வராது, அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. இவனை நம்ம பொழப்ப என்ன பண்ணுறது, வண்டி இப்படி ஆஃப் ஆகிருக்கு, நம்ம வேலைக்கு போகணும், இந்த வண்டியை நம்பி தான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. சரின்ட்டு இது டிஜிட் இன்சூரன்ஸில் செக் பண்ணேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வித்தின் ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வெஹிக்கிள் அனுப்பிட்டாங்க. இந்த வெஹிக்கிள் தான் அனுப்பிவிட்டாங்க. இந்த வெஹிக்கிளில் நம்ம வண்டி ஏற்றி டைட் பண்ணி கொண்டு போய் ஷோரூமில் போய் இறக்கியாச்சுங்க. இறக்கிட்டு அவனுங்க ஏன்னு கேட்டானுங்க. இது மாதிரிங்க இவ்வளோ கிலோமீட்டர் இருந்துச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லேப்டாப்பில் அதை வச்சு கனெக்ட் பண்ணாங்க. சார்ஜ் வந்து ட்ரை ஆகலை, 5% சார்ஜ் இருந்துச்சு, ஆனால் ஆட்டோ சடனாக ட்ரிப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சார்ஜ் போட்டு
சார்ஜ் போட்டு வச்சுருந்தாங்க. நான் நாய் கடிச்சதுக்கு போய் இன்ஜெக்ஷன் போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து வீட்டில் வந்து சார்ஜ் போட்டுட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் டியூட்டி கிளம்புனேன். சரி, இது 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 இப்படியே ஒரு வாரம் ஓட்டியாச்சுங்க. அதுக்கு அடுத்த வாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க வண்டி. காலையில் வண்டி எடுத்து வேலைக்கு கிளம்பி ஜம்முன்னு போய்கிட்டு இருந்தேன். சர்ன்னு போய்கிட்டு இருந்தேங்க. போயிட்டு ஒரு இடத்துல நின்னேங்க. வண்டி நின்றுட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆகலை. என்னடா வண்டி இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்துச்சு, ஆன் பண்ணுறேன், ஆகலை. ரீபூட் பண்ணி பார்த்தேன், ரீபூட் ஆகலை. இந்த என்ன சக்தி சோதனை அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் சேல்ஸ் பர்சன் கால் பண்ணி என்னங்க இப்படி வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீட்டுக்குள்ள ஒரு இது இருக்கும், அந்த ப்ளக் அன்பிளக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்னா. சீட்டு தான் லாக்கில் இருக்கு, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அவன் சேல்ஸ் பர்சன் கையை வச்சிட்டாரு. வண்டியை நீ கொண்டு வந்தால் தான் எடுத்துகிட்டு போக முடியும், கொண்டு வந்தால் தான் நாங்கள் சரி பண்ணி தர முடியும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வேற இடம், இது சிக்கி சுந்தராவும் கிடையாது, இது மகாதேவபுரமா ஏதோ ஒரு ஏரியா. சரி, நம்ம இந்த மாதிரி இருக்கு நம்ம சரி அவர் சொன்ன மாதிரி சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அல்டிமேட். சீட்டுக்கு பெரிய சேஃப்டிலாம் கிடையாதுங்க. சீட்டு ஒரு பக்கம் தான் லாக் ஆகும், இன்னொரு பக்கம் ஒரு போல்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு எந்த நட்டுக்கிட்டு எதுவும் கிடையாது. அப்படிதான் வண்டி வந்துச்சு. அந்த நட்டை மட்டும் உருவி விட்டுட்டு சீட்டை தூக்கி அந்த பிளக்கு கழட்டி எல்லாம் போட்டு பார்த்தேன், அப்படியே ஸ்டார்ட் ஆகலை. ஏகன் மறுபடியும் டிக்கெட் ரைஸ் பண்ணி மகாதேவபுரத்தில் ஒரு ஓலா ஷோரூம் இருக்குது, அங்கே கொண்டு போய் விட்டு அவனுக்கு சேம் அதே லேப்டாப்பில் அந்த வச்சு பார்த்தானுங்க, செக் பண்ணானுங்க. ட்ரிப் ஆகிருக்கு. ஏன் ட்ரிப் ஆச்சுங்க அப்படின்னா, நீங்கள் சார்ஜ் ஃபுல் டே போட்டிருப்பீங்க, சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் நீங்கள் கழட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த ஸ்மார்ட் அடாப்டர் வச்சுருக்காங்க. நான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன், ட்ரிப் ஆகலாம் வாய்ப்பு கிடையாது. அது ட்ரிப் ஆகணும்னா நான் வண்டி எடுக்க முன்னாடி ட்ரிப் ஆகிருக்கணுமே, வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் ஓட்டினதுக்கப்புறம் எதுக்கு ட்ரிப் ஆகுது. அவங்களுக்கு ரீசனில் தெரிலங்க, என்ன தான் இருக்குங்க. சரிப்போ நம்ம வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ட்டு வண்டியை கொடுக்கண்டாட்டு வண்டி டெலிவரி கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சேல்ஸ் பர்சனுக்கு ஃபோனை போட்டு வண்டியில் பிரேக் பிரச்சனை என்ன அப்படியே இருக்குது, சென்சார் பிரச்சனை இருக்குது, ரேஞ்சு ஒன்றும் வரல. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வண்டி எடுத்திருந்தாரு, அவருக்கு ரேஞ்சு 280 வருதுன்னாரு. அதை கேட்டோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா 280 வருது, நமக்கு ஒன்றும் வரலையே அப்படின்ட்டு, சரி நம்ம ஒரு நாள் சர்வீஸ் புக் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு எங்கே பண்ணோன்னா, ஆக்சுவலாக எல்லா சர்வீஸ் ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் எல்லாமே குப்பையில் வேலை செய்கிற மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஓலாவில் எங்கே போனாலும் ஸ்பேர் இருக்காது. கொஞ்சம் போகிறோம் சிட்டியில் மெயினான இருக்க ஒரு ஷோரூமுக்கு நம்ம சர்வீஸ் கொண்டு போய்க்கிறப்போ அங்கே மோஸ்ட்லி எல்லாம் இருக்கும், பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சேல்ஸ் பர்சன். சரி, நம்ம இந்திரா நகரில் உள்ள அந்த ஷோரூமுக்கு நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு நம்ம போகிறோங்க. அதாவதுங்க, இந்த வண்டி வச்சுக்கிட்டு இந்த வண்டிக்கு நம்ம வந்து டெய்லியும் நம்ம போய் சர்வீஸ்க்கு அங்கே போய் நிற்க முடியாது. நம்ம எப்போ ஃப்ரீயோ, நம்ம எப்போ அவைலபிலிட்டி இருக்கோமோ, நமக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அந்த டைமில் தான் நம்மளால் போய் அங்கே சர்வீஸ் பண்ண முடியும். இந்த டைம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வண்டி வருதோ, அந்த மைலேஜ் வருதோ அதையே வச்சு ஓட்டிட்டு இருக்க வேண்டியது. சரி, நம்ம இந்த 3 பிரச்சனை இருக்குது. பிரேக் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது சென்சார் இல்லை, 3வது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் இல்லை.
இந்த 3 ப்ராப்ளம்னு சொல்லி அங்கே போனால் அவனுங்க ஒரு ஹைலைட், அவனுங்க டிலே பண்ணுறானுங்க. அவனுங்க ஜாப் க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலி நான் டிக்கெட் ரைஸ் பண்ணணும், அவனுங்க வந்து ஜாபை க்ரியேட் பண்ணி அதை சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க போல. அங்கே போனால் அங்கே ஒரு 2 மணி நேரம். காலைல 9 மணிக்கு போகணுங்க. 9 மணிக்கு போய் மதியம் 1 மணிக்கு தாங்க ஜாப் கார்டை க்ரியேட் பண்ணுறாங்க. கேட்டால் நான் மெயில் பண்ணியிருக்கேன்னு அதை அப்ரூவ் பண்ணலாம். ஏன்டா யாரா அப்ரூவ் பண்ணும்? ஹெட் ஆஃபீஸ் எங்கே வேற எங்கேயாவது அப்ரூவ் பண்ணுங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் தான் அப்ரூவ் பண்ணோம். சரி, இப்போ டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன புரியல, இவனுக்கு என்ன ப்ராசஸில் வேலை பார்க்குறானுங்கன்னு தெரியல. சரி, அப்புறமேட்டுக்கு அவன் அப்ரூவ் கொடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதோ பரபரப்பாகவே இருக்கானுங்க. ஆனால் வேலை மட்டும் நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எப்போ அப்புறம் கொடுத்துட்டானுங்க. ஜிஹெச்சில் கூட போனாத ஒரு வேலை ஆகும், வந்துடலாம். இங்கே ஜிஹெச்சில் நம்ம அலையிற மாதிரி அலையணும், ஆனால் வேலை ஆகுமானா சந்தேகம்தான். சரின்ட்டு போயிட்டு வண்டி உள்ள அங்கே போய் வச்சாச்சுங்க. வச்சுட்டு உக்காந்துருக்கோம். சர்வீஸ் எடுங்கடான்னு பார்த்துட்டு இருந்தோம். எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து எல்லா ஓலா சர்வீஸ் விட்டவங்க எல்லாரும் வெளியே தான் உட்காந்துருந்தாங்க. அவங்களோட பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு ஒவ்வொருத்தரோட சோக கதை சொல்லிட்டு இருந்தாங்க. வண்டி வாங்கி இப்படி ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வழியாக நம்ம வண்டியை உள்ள எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அதை வடிவேலு ஓகே படத்துலையா தலையை டிவிக்குள்ள ஓடுற மாதிரி வண்டியை பார்த்துட்டு கிடந்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, நீங்கள் வண்டிக்கு வந்து முன்னாடி அந்த டிஸ்க் ஆயில் வேணும், அது போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. நான் எங்கடா இங்கே வந்து அந்த ஆயிலுக்கு நான் எங்கே தேடுறது, நீங்கள் வச்சுக்க மாட்டீங்கடா ஸ்டாக்குன்னா என்கிட்ட இல்லை, அது நீங்கள் தான் வாங்கிட்டு வாங்க. சரிண்டா, அதுக்கு நான் ரேப்பிடோ புக் பண்ணி அவனுக்கு 100 கொடுத்து ஆயில் ஒரு 100 கொடுத்து ஒரு 200 செலவு. சரி ரெடி பண்ணி கொடுத்துருவானுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம 3 இஷ்யூ சொல்லியிருந்தோம். ரேஞ்சு இதெல்லாம் சொல்லியிருந்தோம். பிரேக் ரெடி பண்ணியாச்சு நானுங்க. ரேஞ்சுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கோம் நானுங்க. 3வது அந்த சென்சார் இல்லை, ஸ்டாக் இல்லை. சரி ஓகே விட்டுறேன். பிரேக் ரெடி பண்ணிட்டேன். சரி நான் ட்ரையல் பார்க்குறேன், நீ சரி பண்ணிட்டே இல்லைன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் பார்த்தேன். பிரேக் அதே மாதிரி ஸ்ட்ரக் ஆகும்னா அந்த பிரேக் ஒரு 2 டைம் விட்டு பிடிச்சா ஸ்ட்ரக் ஆயிரும். ஒரு டைம் பிடிச்சிட்டு 2வது டைம் டக்குன்னு பிடிச்சா ஸ்ட்ரக் ஆயிரும். ஸ்ட்ரக் ஆகுதுங்க அப்படிங்கிறேன். அவனுங்க இல்லை நல்லா தான் இருக்குன்ட்டு அவனுங்க ஓட்டுறானுங்க. நல்லா இருக்குன்னு வந்து சொல்கிறானுங்க. அங்கே உள்ள ஒரு 10 பேர் 10 டெக்னீஷியன் வண்டி ஓட்டிட்டானுங்க. நல்லா இருக்கானுங்க. பிரேக்கை வந்து ஆக்சுவலாக ஒரு 2 டைம் விட்டுட்டு பிடிச்சா ஸ்ட்ரக் ஆகுதுங்க, அது பிரச்சனை தான். அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னீஷியன் ஓட்டினார். அவர் பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்குனாரு. என்ன இது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு சரின்ட்டு வேறு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த வண்டியை பிடிச்சி பார்த்தா அந்த வண்டி அதே மாதிரி தான் அந்த பிரேக்கு ஸ்ட்ரக் ஆகுது. சரி ஓகே, சரி பிரேக் இப்படி தான் போல எடுக்கு அப்படின்ட்டு நம்ம ரேஞ்சுக்கு ட்ரிகர் பண்ணி ஏற்றினாங்க. சரி ஓகே அப்படின்னு வண்டி எடுத்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஓட்டுறோம். ரேஞ்ச் அதே தான், ஒரு கிலோமீட்டரு 1% 1 கிலோமீட்டர் தான். இது 5.2 கிலோவாட். இவங்க சொன்னால் 320 ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்தது 100 கிலோமீட்டரு. ஈக்குவல் விட்டால் ஒரு 120 கிலோமீட்டருங்க. இவ்வளோதான் நமக்கு இந்த ரேஞ்சே வருது. இதில் நம்ம டிப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும்
எல்லாத்தையும் வர வச்சுருவானுங்க போல். இப்போது எகைன் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போயிட்டு சர்வீஸ் கொடுக்கணும். இதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிற எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கன்சியூமர் கோர்ட்டில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வேலையாகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்ட்டு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஓலாவோட ஸ்பெசிஃபிகேஷன், ஆப்பில் உள்ள செட்டிங்ஸ்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது, எப்படி டிக்கெட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான்